நாங்கள் இருக்க புருனை நாட்டில் ஸ்கூல் வந்து 1 வீக் ஹாலிடே விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கலரிங் கான்டெஸ்ட் வந்து ஓஹாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா ஓஹாவில் தான் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் வெளில வந்தோம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் கடாங் மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபார்ம் வாங்க போயிருந்தோம். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்கப்போ கடாங் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பார்த்தேன். ஸோ புருனை நாட்டில் இருக்கவங்க யாருக்காவது தேவைப்பட்டால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் ஹஸ்பண்டே ஆஃபீஸ் விட்டு வரும்போதே வெஜிடபிள்ஸ் மாதிரி திங்ஸ் ஏதாவது வேணா வாங்கிட்டு வந்துருவாங்க. பட் ஸ்கூல் லீவ் விட்டனால 3 days கண்டினியூஸாக வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் இருந்தாவது ஸ்கூலில் போய் விட்டுட்டு கூப்பிட்டு வரதுக்கு வெளில வர மாதிரி இருக்கும். மைனர் படத்தில் வில்லி இருப்பாங்கல்ல, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மைண்டு வீட்டுக்குள்ளே இருந்தனா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும்ல. ஸோ அதனால் இந்த ஓஹாவில் வந்து ஃபார்ம் கேட்டப்போ ஃபார்ம் வந்து காலி ஆகிட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபார்ம் வாங்கினோம். பாப்பாவுக்கு கலரிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஃபார்ம் வாங்கியாச்சு.